வேற என்ன தெரப்பி இருக்கிறது? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நான் வந்து சவுண்ட் ஹீலிங் ப்ராக்டிஷனராக இருக்கேன். ஸோ பெரும்பாலும் எல்லாரும் இன்னைக்கு வர ப்ராப்ளம் வந்து ஸ்ட்ரெஸ் தான். அப்புறம் டிப்ரெஷன், அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. டிப்ரெஷனை சரி செய்யும். அப்புறம் ஆங்ஸைட்டி, சைல்ட்ஹுட் ட்ராமா ஒன்று இருக்கு. அதுக்கு எமோஷனலாக நாங்கள் வந்து நேச்சர் சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி அதையும் நாங்கள் வந்து ஹீல் பண்ணுவோம். ஓ, குரலி வித்தையா? ஓகே, அடுத்தது இது பேர் சவுண்ட் ஷிப். ஓகே. ஸோ இது வந்து வீனஸ் அப்படின்ற பிளானட் இருக்கு இல்லையா, அந்த பிளானட்டோட ஃப்ரீக்வன்சியை பக்காவாக அந்த ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நாங்கள் ப்ளே பண்ணும்போது அந்த வீனஸ்க்கு உண்டான பெனிஃபிட்டை பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் ஹார்மனி. ஸோ இதை நம்ம ப்ளே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் வேற யார் கூடயாவது வந்து மனக்கசப்பு இருந்ததுன்னா அந்த கசப்பு போய் அன்பு வரும். என்ன தெரப்பி நீங்கள் கிட்டத்தட்ட ஜோதிட லெவலுக்கு போகுது. இப்போ கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆனால் ஒரே மாதிரி கம்பியாக இருக்கு. இந்த கம்பி கட்டுற கதை மாதிரி கம்பி தட்டுற கதை மாதிரி இருக்குது. என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இது என்னது? இது பேர் தண்டர் ஸ்டாம். ஸோ தண்டர்னாலே இடி இல்லைங்களா? ஸோ பயம் வந்தாலே நம்ம வந்து அதுலேருந்து விலக தான் பார்ப்போம், ஓடி ஒளிய தான் பார்ப்போம். பேசிக்கலி இந்த சவுண்டை கேட்டால் பயம் போகும். பயம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். இந்த இடம் தான் தெரியலீங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. இன்னைக்கு சோனு மழை பெஞ்சுது. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கப்ப கால் இல்லாமல் வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு ஒரு ஆவி அப்படின்னு கத்திச்சு. ஜல 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 ஜல. அண்ணே என்னன்னு ஏதோ தெரப்பி, நீங்க கடைசியில் பார்த்தா சுந்தர் சி படத்துல கிளைமேக்ஸ்ல வர்ற மியூசிக்லாம் வருது.